இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை தியானம் சங்கீதம் 100வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ராஜாக்கள் மாறலாம், ராஜ்யங்கள் மாறலாம், ஆனால் தேவன் மாறுவதில்லை. நமக்கு கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு உண்மையாய் உத்தமமாக இருந்தான். அவன் எங்கே இருந்தாலும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். தேவனை மாத்திரம் அவன் பிரியப்படுத்தி கொண்டிருந்தான். கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தும் பொழுது, பிரியமானவர்களே, ராஜாக்கள் மாறலாம், ராஜ்யங்கள் மாறலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. இந்த வார்த்தை பாருங்க, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நம்மை ஆளுகிறவர், நம்மை நடத்துகிறவர் நம் ஆண்டவராகிய கர்த்தர். அவர் நம்மை உண்டாக்கினவர். ஆமென், ஹல்லேலூயா. உருவாக்கினவர் நம்மளை நடத்தாம விட்டுருவாரா? உருவாக்கினவர் நம்மை பாதுகாக்காம விட்டுருவாரா? உருவாக்கினவர் நம்முடைய தேவைகளை சந்திக்காம நம்மை மறந்து போவாரா? இல்லை கைவிட்டுட்டு அது நிற்பாரா? இல்லை. அடுத்தது வார்த்தை, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 சொல்லுகிறது போல, அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்துவார். பிரியமானவர்களே, ஒண்ணுதான், அவர் நமக்கு தேவனாயிருக்கும் பொழுது, அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, அவருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் நாம் கட்டுப்பட்டிருக்கும் பொழுது, அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது, அவரை நம்முடைய தெய்வமாக எப்பொழுதும் கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில உண்மையும் முத்தமாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவன் சொல்றாரு, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஒரு குறைவும் நம்மளை ஒரு நாள் நெருங்காது. நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம அருமையாய் நடத்துவார். எப்படி எத்தனை ராஜ்யங்கள் மாறினாலும் தானியேலுக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்து கொண்டே இருந்தது. மேலும் சொல்லுகிறது, தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. நாம நம்முடைய தேவனை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியம் எப்பொழுதும் ஜெயமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். கர்த்தரே நம்ம சார்ந்திருப்போம். அவரே தேவன் என்று அறிவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.